சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக 63 வீதி உலா நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் காணலாம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் வினிஷ் சரவணன். வினிஷ் சரவணன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலில் 8வது நாள் திருவிழாவை முன்னிட்டு 63 வீதி விழா தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் கடந்த வாரம் வியாழக்கிழமை பங்குனி திருவிழா வெகு விமரிசையாக தொடங்கியிருக்கிறது. ஆண்டுதோறும் 10 நாள் இந்த திருவிழா நடைபெறும். அந்த வகையில் 8வது நாள் திருவிழா தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த 63 வீதி விழாவை பொறுத்தவரை தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சிவன் கோயில்கள்ல இந்த 63 வீதி விழா நடைபெறுவது வழக்கம். கிபி 400ஆம் ஆண்டு முதல் 1000 ஆண்டு வரை வாழ்ந்த சிவனடியார்களில் 63 பேர் நாயன்மார்கள் என்று போற்றப்படுகிறார்கள். இவர்களில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர் முக்கியமானதாக கருதப்படுகிறார்கள். இவர்கள் சிவபெருமானின் பிரதிபலிப்பாக கூறி பக்தர்கள் தொடர்ந்து பூஜை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி திருவிழாவினுடைய ஒரு பகுதியாக 63 திருவீதி விழா தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த விழாவை ஒட்டி 63 நாயன்மார்களுடைய திருவீதி விழாவை பொறுத்தவரை 4 நாயன்மார்கள் என்ற கணக்கில் 63 நாயன்மார்கள் சிலைகள் மலர்களால் அலர்க்கப்பட்டு பல்லக்கில் ஏற்றப்பட்டு கோவிலிலிருந்து கோபுரவாசல் இருக்கக்கூடிய 16 கால் மண்டபத்துக்கு கொண்டு வரப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திருவீதி விழா மேலதாளம் முழங்க மங்கள இசை ஒலிக்க வேத மந்திரங்கள் கூட ஆதரவாரத்தோடு தற்பொழுது புறப்பட்டிருக்கிறது. அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி சப்பரத்துல கபாலீஸ்வரர் 63 நாயன்மார்களுக்கு காட்சியளித்தார். கொண்டாடும் விதமாக பக்தர்கள் சிலர் திருக்கையில வாத்தியம் இசைத்தும் சிவன நடனமாடியும் சாமியை வரவேற்று வருகிறார்கள். சிவன் நமச்சிவாய கோஷத்துடன் தற்பொழுது இந்த வீதி உலா நடைபெற்று வருகிறது. மாட வீதிகளில் திருவீதி உலா நிகழ்ச்சியில் விநாயகர் மற்றும் மயிலாப்பூருடைய கிராம தேவதையான கோலவெளியம்மன் முன்னேறு சப்பரத்தில் செல்ல வெள்ளி சப்பரத்துல கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர், வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர், அந்த கோயில் இருக்கக்கூடிய இதர தெய்வங்களும் தனித்தனியாக பல்லக்கில் வருகிறார்கள். கிழக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி, ஆர்கே மடம் சாலை, வடக்கு மாட வீதி வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைய கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இந்த திருவீதி விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 63 நாயன்மார்கள் தனித்தனி சப்பரத்தில் மாட வீதியில் வலம் வரும்போது இந்த கண்கொள்ளா காட்சியை காண காலையில் இருந்து சென்னை மட்டுமல்லாது பிற மாவட்டங்களை சார்ந்த பெரும்பாலான சிவபக்தர்கள் நேரடியாக மயிலாப்பூரை நோக்கி வந்திருக்கிறார்கள். விழாவை முன்னிட்டு மயிலாப்பூர் இருக்கக்கூடிய பல்வேறு மடங்களிலும் அன்னதானம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 4 மாட வீதிகளிலும் பொதுமக்களுடைய கூட்டம் அதிக அளவில் காணப்படுவதால் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. 4 மணி நேரத்துக்கு பிறகு இரவு தனித்தனியாக சப்பரத்தில் கபாலீஸ்வரர் உடனுரை கற்பகாம்பாள் சமேத உட்பட பல்வேறு தெய்வங்களுடைய வீதி உலாவும் நடைபெற இருக்கிறது. 8ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக சென்னை மட்டுமல்லாது புறநகரை சேர்ந்த பல்வேறு பொதுமக்களும் இங்கு காத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினிஷ் சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.